மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு பகுதியில் உள்ள புனித பதுவை மற்றும் வனத்து அந்தோணியார் ஆலயத்தில் திவ்ய நற்கருணை பெருவிழா நடைபெற்றது. விழாவின் முதல் நிகழ்வாக சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆலய பங்குத்தந்தை ஜான் பிரிட்டோ அடிகளார் உலக அமைதிக்காகவும் மக்கள் நலன்களுக்காகவும் சமத்துவம் சகோதரத்துவம் நிலைத்திடவும் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார். இவ்விழாவில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த காட்டுப்பட்டி பகுதியின் அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் இளைஞர் ஒருவர் உடல் சிதைந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்த இளைஞரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் தேனி மாவட்டம் பழனிச்செட்டியப்பட்டியைச் சேர்ந்த கண்ணன் என்பதும் தற்போது ஐயம்பாளையத்தில் வசித்து வந்ததும் மணப்பாறை பகுதியினை கடந்து சிறப்பு ரயில்வே வரும்போது ரயிலுக்கு முன் தண்டவாளத்தில் படுத்து தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது. இதையடுத்து அவரது உடலை மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து திருச்சி ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை புதூர் நாடு அடுத்த மேல்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் விஷ்ணு. இவர் பெங்களூர் பொம்நள்ளி பகுதியிலிருந்து 7 கிலோ சந்தனக்கட்டையை பேக்கில் எடுத்துக் கொண்டு தனியார் பேருந்தில் திருப்பத்தூர் வந்துள்ளார். இதுகுறித்து திருப்பத்தூர் நகர போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் புதுப்பேட்டை ரோடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த பேருந்து நிறுத்தி விஷ்ணுவை சோதனை செய்ததில் அவருடைய பேக்கில் இருந்து 7 கிலோ அளவிலான சந்தனக்கட்டையை பறிமுதல் செய்தனர். மேலும் விஷ்ணு மீது திருப்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா ஆமூர் கிராமத்தில் பிரபு என்பவர் தலைமையில் கன்னி நாய் திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட கன்னி இன நாய்கள் கலந்து கொண்டன. இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட நாய்களின் உரிமையாளருக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. பின்னர் பேசிய பிரபு, இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளும் கன்னி இன நாய்களுக்கு நுழைவு கட்டணம் கிடையாது என்றும் செல்ல பிராணிகள் வளர்க்கும் நண்பர்கள் அனைவரின் மத்தியிலும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும் என்பதற்காக வருடந்தோறும் இந்த கன்னி நாய் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள உழவர் சந்தையில் சாலையில் தண்ணீர் பைப்லைன் போடுவதற்காக சாலை தோண்டப்பட்டு அதனை மூடாமல் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கீழே விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சாலையை சீர் செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் துரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் வெங்கடேசன், சத்யநாராயணன், மண்டல தலைவர் சீனிவாசலு உள்ளிட்ட பலர் கண்டன உரையாற்றினர். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த சோலூர் பேரூராட்சிக்குட்பட்ட சோலூர், தட்டநேரி, கோக்கால், செனங்கல் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளில் கடந்த 7 நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கிராமப்புற பகுதிகளில் கடந்த 6 நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை மின்சார ஊழியர்கள் மற்றும் பேரூராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் வனவிலங்குகளின் அச்சுறுத்தல் இருந்து வரும் நிலையில் மாலை 6 மணிக்கே கிராம மக்கள் வீடுகளுக்குள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மின்சாரத்துறை அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதை சரி செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மாஸ்கோ நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவா. இவர் பனியன் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் திருப்பூர் ரயில் நிலையம் அருகே இவரிடம் அறிமுகமான நபர் ஒருவர் மும்பையிலிருந்து மொத்தமாக தங்கத்தினை பெற்று நகைகளாக உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருவதாகவும் தன்னிடம் உள்ள 10 லட்சம் மதிப்புள்ள நகைகளை பெற்று முன்பணமாக 5 லட்சமும் நகைகளை விற்ற பின் 5 லட்சமும் தரலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் அவரிடமிருந்த நகைகளிலிருந்து ஒரு சிறு பகுதியை சோதனைக்காக கொடுத்துள்ளார். சோதனை செய்து பார்த்ததில் அது உண்மை தங்கம் என தெரியவந்துள்ளது. இருப்பினும் அவர் கூறியதில் ஜீவாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இதுகுறித்து வடக்கு போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது அந்த நபர் தப்பி ஓட முயன்றுள்ளார். இதனையடுத்து துரத்தி பிடித்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த நபர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பாபு என்பதும் பல கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து பாபுவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த போலி நகைகளை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை, குந்தா, கூடலூர்,
பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் உதகை அருகே உள்ள அனுமாபுரம் பகுதியில் கூடலூரிலிருந்து உதகை வழியாக பயணிகளுடன் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்தின் மீது சாலையோரம் இருந்த மரம் சாய்ந்து விழுந்துள்ளது. இதில் பேருந்தின் முன்பகுதி மற்றும் பின்பக்க கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்துள்ளது. இவ்விபத்தில் பேருந்து ஓட்டுநருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பயணிகளை மாற்று பேருந்துகள் மூலம் உதகைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக உயிரிழந்த இருவருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கினார்கள். அதை இன்றைக்கு அவருடைய குடும்பத்தாரிடம் வழங்கினோம். அது தண்ணியில் மாவட்ட கழகத்தின் சார்பில் அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம். அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நேரடியாக தெரிவிக்குமாறு என்னை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பினார்கள். நானும் மாண்புமிகு அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், அதேபோல ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர் உள்ளிட்ட அனைவர் வந்து அந்த குடும்பத்தாருக்கு இன்றைக்கு முதலமைச்சர் சார்பில் இரங்கலை தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுப்பிரமணியபுரம் தெருவில் ஸ்மார்ட் பஜார் என்ற பெயரில் சூப்பர் மார்க்கெட் உள்ளது. இங்கு காரைக்குடியைச் சேர்ந்த மக்கள் குறைந்த விலையில் மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் இங்கு கடந்த 1 வார காலமாக வாடிக்கையாளர்கள் வாங்கும் பொருட்களில் உள்ள விலை குறைவாகவும் பில் போடும் தொகை அதிகமாகவும் போட்டு நூதன மோசடி நடைபெறுவதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பேசிய வாடிக்கையாளர் கார்த்திக் வசந்தன் 72 ரூபாய்க்கு பேரிக்காய் வாங்கிய போது 257 ரூபாயாக பில் போட்டு பணம் செலுத்திவிட்டு காரில் ஏறி பார்த்தபோது அதிக தொகை வசூலித்திருப்பது தெரியவந்தது என்றும், திரும்பி வந்து கேட்டபோது அவர்கள் தவறு நடப்பது சகஜம்தான் என்றும் கூறியதாகவும் தெரிவித்தார். எனவே அரசு அதிகாரிகள் ஸ்மார்ட் பஜார் சூப்பர் மார்க்கெட்டில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். 262 ரூபாய் ஜாமான் வாங்கினேன். அதில் 72 ரூபா ஜாமான 252 ரூபான்னு பில் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக அவங்கள்ட்ட கேட்கும்போது கம்ப்யூட்டர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் மிஸ்டேக் நம்ம போய் கேட்டனால தான் அவங்க கம்ப்யூட்டர் மிஸ்டேக்னு சொல்கிறாங்க. இதே கஸ்டமர் எத்தனை பேர் கேட்காம போயிருப்பாங்க. அப்போ மிஸ்டேக் ஆனவங்களுடைய பணம்லாம் கேள்வி கேட்குறாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரி இது மாதிரி பில்லை அதிகமாக பண்ணி 100 பொருள்களில் ஒரு 10 பொருள் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குறதா கேள்விப்படுறோம். ரெகுலராக இதே கம்ப்ளைண்ட் இருக்குது. இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து மக்களுடைய பணத்தை பாதுகாக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் கட்சி சார்பில் மத நல்லிணக்க ஒற்றுமை நடைப்பயணம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மத நல்லிணக்க ஒற்றுமை நடைப்பயணம் படாலம் கூட்டு சாலையில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் வேள்விழி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி ஹசீனா சையத் மற்றும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு மத நல்லிணக்க ஒற்றுமை நடைப்பயணத்தினை துவங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த மத நல்லிணக்க நடைப்பயணத்தை செங்கல்பட்டு இந்த பகுதியிலிருந்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக தொடங்கியது. நாம் அனைவரும் அறிந்தது, இந்த இந்திய திருநாட்டில் நீளத்தையும் அகலத்தையும் தன் கால்களால் அளந்தவர் அந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்ரா என்கின்ற ஒற்றுமை பயணம் மூலமாக இந்தியாவை ஒரு அலசி பார்த்து இந்திய மக்களுடைய ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தியவர் அந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். நடைப்பயணம் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதிதல்ல. இந்திய சுதந்திர வரலாற்றில் தலைவர் காந்தி அவர்கள், இந்த நாட்டின் தேசப்பிதா எனப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் இந்த இந்திய சுதந்திர வேள்வியை அவர் தொடங்கியதே நடைப்பயணத்தின் மூலம்தான். எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டை மிகவும் நேசிக்கிறவர்களாக இருந்துள்ளார்கள். இந்த நாட்டிற்கு பெரும்பான்மையான தொண்டாற்றியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் காந்தி தேசம் இது, காந்தி வழியில் வந்தவர்கள் நாங்கள். காந்திய சித்தாந்தத்தை முன்னெடுத்த இந்த மத நல்லிணக்க ஒற்றுமை பயணத்தை இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக தொடங்கியுள்ளோம்.
திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது பேருந்து சிறுகனூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் சென்றபோது முன்னால் சென்ற மணல் லாரி மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த சிறுகனூர் போலீசார் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து சிறுகனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் மெய்யூர் ஊராட்சியில் சமூக சேவகரும் சர்வதேச மனித உரிமையாளர்கள் மற்றும் குற்றத்தடுப்பு அமைப்பு தமிழ்நாடு நவ் இந்தியர் அமைப்பின் புகைப்பட கலைஞருமான ஐயப்பன் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர் ஐயப்பன் கலந்து கொண்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஊக்கத்தொகையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சி சமூக சேவகர்கள் வினோத்குமார், வேலு, சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காமராஜர் பகுதியைச் சேர்ந்தவர் ரேவதி. இவர் காரியாப்பட்டி அருகே உள்ள கல்குறிச்சி அரசு தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது கல்குறிச்சி 4 வழி சாலை பிரிவில் பள்ளிக்கு செல்வதற்காக சாலையை கடக்க முயன்றபோது நீலகிரியிலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்ற கார் ரேவதியின் இருசக்கர வாகனத்தில் மோதியதில் ரேவதி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த மல்லாங்கிணறு போலீசார் ரேவதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து ஏற்படுத்திய நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த கெவின் விஜய் என்பவரை மல்லாங்கிணறு போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக தீப ஜேக்கப் பணியாற்றி வந்த நிலையில் பணி மாறுதலில் செல்வதை அடுத்து புதிய ஆட்சியராக மகளிர் திட்ட செயல் இயக்குநராக பணியாற்றி வந்த பிரியங்கா பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா, தஞ்சை மாவட்ட விவசாயிகளுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் பெற்றுத்தர பாடுபடுவேன் என்றும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது உடனடியாக உரிய தீர்வு கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தெரிவித்தார். இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த மாவட்டத்தை ஒரு முன்னோடி மாவட்டமாக முன்னெடுத்து செல்வதற்காகவும் எனது பணியினை அயராது நான் பாடுபடுவேன். அரசாங்கத்தின் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக விவசாய பெருமக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் சென்று சேர்வதற்கு எங்களது பணிகளை நாங்கள் செய்தோம். திருப்பூர் மாவட்டம் நாச்சிபாளையம் வானந்தர புதூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் 8 ஆண்டுகளுக்கு மேலாக தெருவிளக்கு இல்லாத காரணத்தால் இரவு நேரங்களில் கொள்ளையர்கள் வீடு புகுந்து விடுவதாகவும் தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் கொள்ளையர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தாலும் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நாச்சிபாளையம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி, குன்னா உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருவதால் ஆங்காங்கே சாலைகள் மற்றும் தண்டவாளங்களில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் உதகை குன்னூர் இடையே தண்டவாளத்தில் 4 இடங்களில் மரம் விழுந்துள்ளதால் இன்று மலை ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவற்றை அகற்றும் பணி நிறைவு பெற்றதும் மலை ரயில் வழக்கம் போல் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணா நகரை சேர்ந்தவர் பானுமதி. இவர் தேவக்கோட்டையில் உள்ள தனது மகள் வீட்டுக்கு சென்றுவிட்டு இன்று காலை தனது பேரனுடன் இருசக்கர வாகனத்தில் காரைக்குடிக்கு வந்துள்ளார். அப்போது காரைக்குடி செக்காலை ரோடு அரசு போக்குவரத்து பணிமனை அருகே வந்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த மூதாட்டியின் மீது பேருந்தின் பின்சக்கரம் ஏறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அடுத்து மதுரை டி கள்ளுப்பட்டியைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் செந்தில் காரைக்குடி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பின்னர் ஓட்டுநரை கைது செய்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள அம்மன்குப்பம் ஊராட்சியில் ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் சுகாதார பணிகள், தூய்மை பணிகள் குறித்து ஒன்றிய குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது ஒன்றிய அரசின் குடிநீர் மற்றும் சுகாதார நிபுணர்கள் HP சிங் மற்றும் பிரணவ் ஆகியோர் கிராம மக்களிடம் அனைத்து குடியிருப்புகளுக்கும் சுகாதாரமான குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதா என கேட்டறிந்தனர். மேலும் தூய்மை பணியாளர்களிடம் தினம்தோறும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தெருவாரியாக சென்று குப்பைகளை அள்ளி சென்று அதற்கான ஷெட்களில் கொட்டப்படும் மக்கும்
மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக் கழிவுகள் என தரம் பிரிக்கப்படுகின்றதா எனவும் கேட்டறிந்தனர். பணிகளை ஆய்வு செய்த ஒன்றிய குழுவினர் ஊராட்சியின் பணிகளை பாராட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை அடுத்த கரசங்கலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சித் தலைவர் படப்பை மனோகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற TR பாலு மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செல்வம் ஆகிய இருவரையும் வெற்றி பெற களப்பணி செய்ததற்கு திமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். வனவிலங்குகளால் ஏற்படும் உயிர் சேதத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். காட்டுப்பன்றிகளை வனவிலங்கு பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கம் தென்காசி மாவட்ட குழுவின் சார்பில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் முத்துராமு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.